வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்ணாமலைக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதற்கு பெரிய லாபியே ஒன்று தயாராகிட்டதாகவும் விரைவில் அவங்க அமித்ஷாவை பார்க்க போகிறாங்க. இது சம்பந்தமாக அமித்ஷாவிடம் ஏற்கனவே முருகன் அவர்கள் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இப்போ கமலாலயத்தில் மிகப்பெரிய பரபரப்பு அதிரடிக்கு தயாராகி விட்டதா தமிழக பிஜேபி அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் மேலேயே தூக்க போகிறாங்க. ஆளை மாற்றினா என்ன மாற்றலைன்னா இப்படி ஒரு விஷயம். இப்படிப்பட்ட சூழல் எப்படியும் பிஜேபியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை மாற்றணுங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், இவர் நம்ம முருகன் சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் முக்கியமாக இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது யாருன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தொகுதிக்கு மிகப்பெரிய அளவில் உள்ள அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் சில பேர் அண்டர்கிரவுண்ட் வேலை பார்த்தாங்க. நயினார் நாகேந்திரன் வர கூட சேர்றாரு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கே தெரியும் பிஜேபி படுதோல்வி அடைய போகுது. 2 இலக்கம்னு அண்ணாமலை பேசுகிறது சரி வராது அப்படிங்கிறது தான் மேலிடத்துக்கு போன ரிப்போர்ட்டும். கடைசி வரைக்கும் அதிமுகவை பகைச்சிக்காமல் போயிருக்கலாம், ஒரு 4-5 சீட்லேயே ஜெயிச்சிருக்கலாம். இவர் தனிப்பட்ட முறையில் இவருடைய பகையை தீர்த்துக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப வலுவாக இங்கே இருக்கக்கூடியவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இதை ரொம்ப நுட்பமாக பார்த்தோம்னா, நிறைய இடத்துல பணப்பட்டுவாடல் எல்லாத்துலேயும் பிரச்சனை. மாவட்ட தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி இருக்க மாவட்ட தலைவர்கள் இப்போ சமீபத்தில் அண்ணாமலை போட்டார். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% பேர் எல் முருகன் சொல்லி தான் போட்டிருக்காங்க. இன்னொரு 35% கேசவநாயகம். அதனால் இந்த மாவட்ட தலைவர்கள்ட்டையும் இப்போ வெயிட்டாக யார் இருக்கானா அந்த 2 பேர் தான். அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவங்க கொஞ்சம் தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கூட இருக்க அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 2-3 பேர் மட்டும்தான் பெரிய அளவுக்கு லாபி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது 1000 ஊழல். அது என்னென்னா, இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளையாவது விட்டுறலாம். பிஜேபியுடைய எதிரிகள் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி எப்பன்னு காத்துட்ருக்காரு அண்ணாமலைக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமலாலயத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கும். இந்த கொஞ்சம் நஞ்சம் அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவர்கள் கூட இருக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் தூக்கிறதுக்கான வேலைகள் நிறைய பேர் கட்சி விட்டே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகன் இவர்களுடைய வெற்றியை ஒழுங்காக ஜெயிச்சிருப்பாங்க. இதை கெடுத்து விட்டது அண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏற்கனவே கட்சியில் சேர்ந்தவங்கெல்லாம் பெருசாகவே பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்தலை. இவர் தொகுதி இதை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கிட்டாரு. குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. கடைசியாக ஓபிஎஸ்ஸை நம்ப வச்சதுனால அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினரும் வருத்தத்தில் இருக்காங்க. இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கும்போது அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோஷம் இன்றைக்கி மேலோங்கி இருந்து அதற்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிவிட்டு டிராஃப்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அமித்ஷாவை பார்க்க வேண்டியதான். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல ஃபோன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி ஃபோனே எடுக்கலை. அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, மேலே பிஜேபி தோத்தா கூட இங்கே எடப்பாடிக்கிட்ட கொஞ்சம் சுமூகமாக போயிடுவோம் இன்னுமே கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி. எல்லோரும் கேட்கலாம், என்னங்க நீங்கள் நேற்று தான் அவர் ஒரு மாதிரி பேசினார், இன்றைக்கி போய் அப்படி பேசிட்டாருன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஏகப்பட்ட சண்டை போட்டதுக்கப்புறம் டெல்லி போயிட்டு வெளியில் எடப்பாடி என்ன சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அண்ணாமலையும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் இதெல்லாம் இவங்களுக்குள்ள சகஜங்க. மேலே தோற்று போச்சுன்னா அண்ணாமலையுடைய பதவிக்கே ஆபத்து வந்தால் அவர் ஏன் எடப்பாடி கிட்ட சேர மாட்டார்? ஆனால் என்னென்னா, எடப்பாடின்னு ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை தான் விஷயம். ஏன்னா எடப்பாடி பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல போய் இப்போ எடப்பாடி ஃபோன் எடுக்கல. அதனால் அந்த கோவத்தில் தான் இப்போ நிறையா பேச ஆரம்பிக்கிறார் எடப்பாடியை பற்றி. இப்போ எடப்பாடியும் கை விட்டுட்டார், அந்த பக்கம் பிஜேபியும் கை விட்டுடுது. கடைசி கட்ட நம்பிக்கை அவருடைய பாஸ் கர்நாடகத்தில். இப்போ என்னென்னா அவருக்கே பிரச்சனை. இப்படி எல்லா விஷயங்களையும் பண்ணும்போது அண்ணாமலையும் சில டேட்டாக்களை வச்சுருக்காராம். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன நிலவரம், இன்னும் குறிப்பாக அவர் உறுதியாக நம்புகிறாராம். ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் கூடி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை நம்புகிறார். உண்மையும் கூட போனதை விட கொஞ்சம் வாக்கு சதவீதம் கூடுன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஆனால் ஏன்னா ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது. ஆனால் இவங்க முதல்ல சொன்னது என்னென்னா பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறதா. அண்ணாமலை என்ன நினைக்கிறார், வாக்கு சதவீதம் கூடும், மேலே பிஜேபி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் தோத்தாலும் பரவாயில்ல, அப்போ நம்ம கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வாக்கு சதவீதம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் கடைசி 2 கட்டம் 3வது கட்டமாக போகும்போது இப்போ அண்ணாமலைக்கு என்ன டவுட்னா, மேலே பிஜேபி வரலைன்னா நம்ம இங்கே தலைவராக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று நம்மளை மாற்றிடுவாங்கன்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறார். இப்போ தான் அவருக்கு இந்த பயம் வந்ததுனால தான் அவரால் இப்போ எதுவும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கார். அதனால் விரைவில் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்னு பெரும்பாலான தகவல் சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான், இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியில் போகிறது பிரச்சனை இல்லையா. அவர் வெளியில் போனால் அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன இன்னாருன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது. அது தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய, அதாவது மற்ற கட்சியை தாண்டிங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்ருக்காராம். அது எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை, ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை, எல்லாத்தையும் நம்ம டிடிவி தினகரனை கடைசியாக நீங்கள் செலவே பண்ணாதீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் செலவே பண்ணாமல் இப்போ அவரும் பிரச்சனையில் இருக்காராம்.
அதனால் இனிமேல் மேலே பிஜேபி ஆட்சிக்கு மட்டும் வரலைன்னா இதே ஓபிஎஸும் டிடிவியும் உடனே மாற தயாராக இவங்களுக்கு என்ன மேலே மோடி வரலங்கிறதுக்காக இவ்வளோ இருக்கார். ஏசி சண்முகம்லாம் அப்படியே பிஜேபியோடய இருந்துருவாரா? நம்ம இவர் எஸ்ஆர்எம் அவரும் அங்கேயே இருந்துருவாரா? அதனால் இன்றைக்கி பிஜேபி வரல அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அதாவது என்னென்னா பிஜேபி லாபி ஒன்று. அண்ணாமலைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மேலே பிஜேபி தோத்தா இந்த எதிரணி இருக்காங்கள்ல அதில் பல பேர் மாற்றுக் கட்சிக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எதிரணியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அண்ணாமலையை தூக்கணும் அப்படின்ட்டு மேலே பதவிக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்லையாம். பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே தான் இருப்பார். ஏன்னா இப்போ என்னென்னா பொன் ராதாகிருஷ்ணனுக்கே எல்முருகனுக்கு தலைவர் ஆகணும், மீண்டும் தலைவர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே பிஜேபி இல்லைனா எல்முருகன் ஆயிடுவார். ஆனால் தமிழக அரசியலில் இன்றைக்கி அதிமுக ஒன்றும் இல்லாத போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாலும் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த கமலாலயத்தில் நடக்கிற பிரச்சனைலாம் தாண்டி நம்ம ரொம்ப நாளாக இதை பார்த்துட்ருக்கோன்ட்டு கமலாலயத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளிவருவது இனிமேல் இப்போ என்டர்டெயின்மெண்ட்டே ஆளுநரும் அண்ணாமலை தரப்பு தான். அண்ணாமலை பற்றியான விஷயங்கள் அண்ணாமலை கடந்த காலத்தில் எவ்வளோ பேரை ஊர் ஃபுல்லாக சண்டை, ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் சண்டை போட்டிருக்காரு. அந்த விஷயங்கள் அவருக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா அரசியலில் நெளிவு சுழிவு முக்கியம். நீங்கள் புதுசாக வந்தேன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணி மேலே ஆட்சி இருக்குங்கிற இடத்துல எல்லாரையும் ஓரளவுக்கு பண்ணிட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்கள் ஆட்சி வரலைங்கும் போது எல்லோரும் உங்களை எதிர்த்தடிக்க தயாராகிட்டாங்க. ஒன்று இதில் இன்னும் நுட்பமாக பொன் ராதாகிருஷ்ணன், எல்முருகன், பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பாக அவரெல்லாம் என்னென்னா ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமான ஆட்கள். கேசவ விநாயகம் மூலம் அவங்க ஒரு காய் நவுத்துறாங்க. இது என்னென்னா மேலே மோடி அமித்ஷா ஹோல்டு இருக்க வரைக்கும் அண்ணாமலை பிரச்சனை இல்லை, மேலே அவங்களுக்கே பிரச்சனைங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்எஸ்எஸ் உள்ளே வரப்போகுது. அப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துருச்சுனாவே இன்றைக்கி அண்ணாமலையோடைய ஆட்டம் மேலே மோடி வரலாமல் பிஜேபி வந்தாலும் மோடி வரலைன்னா கூட அண்ணாமலைக்கு பிரச்சனை தான். அதனால் அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் யாரோட அரசியலும் கேள்விக்குறியெலாம் சொல்ல முடியாதுங்க, எல்லாருக்கும் ஒரு வாழ்வு இருக்குது. மற்றபடி ஒரு காலத்தில் நல்லா இருந்தீங்க, பிஜேபி இருக்கும்போது நிறைய பேரை சகட்டு மேனிக்கு திட்டினீங்க, அப்போ இன்பமாக இருந்தீங்கன்னா துன்பத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதாவது களை கட்டிடுச்சுப்பாங்கள அந்த மாதிரி களை கட்டிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.